கோவையில் மாணவர் கொலையை மூடி மறைக்க முயற்சிக்கும் தவேக அரசுக்கு கண்டனம். அமுதனின் படுகொலைக்கு நீதி கேட்டு திமுக மாணவரணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். மின் கட்டணம் அதிகமாக வந்தது குறித்து கேள்வி எழுப்பிய நபரின் வீட்டு மின் இணைப்பை துண்டித்த அதிகாரிகள் அராஜகம். கட்டணம் செலுத்த அவகாசம் அளிக்க மறுத்தும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அடாவடி. இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலராக நீதித்துறை விளங்குகிறது. நீதித்துறை எந்த பக்கமும் சாயாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உறுதி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விவசாயிக்கு அரிவாள் வெட்டு. தப்பியோடிய 4 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. சொத்து வரி உயர்வை திரும்பப் பெறுவதாக சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்புக்கு பணிந்தது தவேக அரசு. ஆவின் பாலை தொடர்ந்து நெய், வெண்ணெய்க்கும் கடும் தட்டுப்பாடு. தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக தவேக அரசு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வாகன முன்பதிவின் போது ஓலா, ஊபர் செயலிகளில் டிப்ஸ் கேட்க தடை. ஒன்றிய அரசு அதிரடி உத்தரவு. பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வர் சுக்பீர் சிங் பாதலுக்கு கத்திக்குத்து. மகாராஷ்டிராவில் பயங்கர சம்பவம். நாசிக் கும்பமேளா பணி ஒப்பந்தம் பெற்றுத் தருவதாக கூறி 305 கோடி ரூபாய் மோசடி. மகாராஷ்டிர மாநில பாஜக அமைச்சர் கிரீஷ் மகாஜனின் உறவினர் உட்பட 2 கைது. பதினைந்து பேரை பலிகொண்ட டெல்லி செங்கோட்டை கார் குண்டு தாக்குதலில் ஈடுபட்டது அல்-கொய்தா தீவிரவாத அமைப்பு. ஐநா குழு அறிக்கையில் பரபரப்பு குற்றச்சாட்டு. தவேக அரசால் போடப்பட்ட 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 75 விழுக்காடு திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்பாடான முதலீடுகள். ஆதாரங்களுடன் பட்டியலை வெளியிட்டார் தொழில்துறை முன்னாள் அமைச்சர் TRB ராஜா. விபத்து நடந்த இடத்திற்கு 10 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வர வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தவறினாலும் அபராதம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எச்சரிக்கை. மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசிய அமைச்சர் அருண்ராஜுக்கு வலுக்கும் கண்டனம். அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் மேடையில் ஆணவமாக பேசியிருப்பதாக குற்றச்சாட்டு. நோயாளிகள் மீது ஸ்ப்ரேவை தெளித்த பெண் மருத்துவர். மருத்துவமனையின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தும் வெறிச்செயல். திருச்சி அருகே தனியார் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் அலறி அடித்து ஓட்டம். ஹரியானாவில் சீக்கிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை. போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி விரட்டி அடித்ததால் பதற்றம். சீனாவில் ரோபோவுடன் விளையாடிய ஹஸ்கி நாய். சமூக வலைதளங்களில் வைரலாகும் காட்சிகள். காலையில் நாளை துவங்குகிறது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இந்திய அணி முனைப்பு.